புஸ்தகத்தை ஒரு மேனுவலாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறியாதனால, அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதனால்தான், மேன்களை குறித்து ஒரு அறிவு இல்லாதனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் தோல்விகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேன்களை புரிந்தால் அதை கிரியேட் பண்ண உருவாக்கின அந்த மேன்களை நாம் தெரியும் போதுதான் நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். அதனால பைபிள் இஸ் a man's manual. இந்த பைபிள் உங்க கையில இருக்கிற இந்த பைபிள் இதை குறித்துதான ஒரு அறிவு ஞானம் வெளிப்பாடு இல்லாதனால்தான் இன்னைக்கு தோல்விகளிலும் பிரச்சனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால உங்களை உருவாக்கின தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த வேத புஸ்தகம் ஒரு மேனுவலாக ஒருவர் ப்ரொடக்ட் பண்ணும்போது அதை குறித்துதான மேனுவலை கூட தான் செய்வார்கள். ஏன்னா அதை படிக்கும் போது அதனுடைய எல்லா தெளிவு அதை குறித்து எல்லா காரியம் நம்மளால் அறிய முடியும். அதனால மனிதனை குறித்துதான மேனுவல் நீங்க நமக்கு தெரியாதனால்தான் நீங்க உங்க வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேனுவலை தெரிந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க முடியும். மேனுவல் உங்க கையில் இருக்கிற பைபிள் வேத புஸ்தகம். அப்ப என்னை குறித்து உங்களை குறித்து கர்த்தர் கொடுத்த இந்த மேனுவலை படிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனை விடுதலை உண்டாகும். இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள். அப்போ எந்த சத்தியத்தை அறிகிறீர்களோ அந்த சத்தியம் உங்களை அன்னையும் விடுதலையோடு வாழ வைக்கும். விடுதலை உண்டாக்கும். பாருங்க, இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். John chapter 5 verse 17. யோவான் 5:17. இப்படி இயேசு சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இயேசு சொல்றாரு, என் பிதா இதுவரைக்கும் என்ன செய்யறாரா? கிரியை செய்கிறார். அதான் கிரியை தமிழ்ல வருகிறது, இங்கிலீஷ்ல ஒர்க்னு வருகிறது. பிதா சொல்றாரு, இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டு வருகிறார், அதனால நானும் வேலை செய்கிறேன். இன்னைக்கு ஒர்க்ஸ் வேலை குறித்துதான ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். இதனால் முழுமையாக இந்த ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கேட்கும் போது நம் வேலையில பிதா வேலை செய்கிறார், அதனால இயேசு சொன்னார், நானும் வேலை செய்கிறேன். அப்போ வேலை தேவன் ஏற்படுத்தினார். இதை குறித்துதான் இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்க போறோம். வேலை குறித்துதான வேதம் என்ன சொல்கிறது, வேலை குறித்து கர்த்தருடைய சத்தியங்கள் என்ன சொல்கிறது, அவர் வேலை குறித்து அவர் என்ன போதிக்கிறார். பாருங்க, பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் chapter 15 verse 10. 1 கொரிந்தியர் 15:10 வசனம் சொல்கிறார், ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதமாக இருக்கவில்லை, அவர் எல்லாவற்றிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் இல்லை, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு அருளின கிருபை விருதாகவில்லை, அவர் எல்லாவற்றிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்ப கிருபை வேலை செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வேலை செய்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபை, தேவன் கிருபையா இருக்கிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபை, அதனால நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அதை செய்வதற்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபையினால் நான் செய்கிறேன், அவருடைய கிருபையினால் நான் பிரயாசப்படுகிறேன்.
அதனால்தான் அந்த கிருபை நாம் நம்முடைய பலத்தினால் அல்ல, நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய பலன், அவருடைய கிருபை. சோ அந்த கிருபை குறித்து தான் இன்னைக்கு. அந்த கிருபை வேலை செய்வதற்கு ஒரு தேவ கிருபை. என்ன சொல்றாரு? கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். ஏன்னா அந்த தேவ கிருபையினால் நான் செய்கிறேன். சோ நாம் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய கிருபை. அவர் கிருபை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நாம் வேலை செய்வதற்கு, நாம் காரியங்களை செய்வதற்கு, தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய திட்டங்களை செய்வதற்கு நமக்கு தேவை அவருடைய கிருபை. தேவ கிருபை உங்களுக்குள் எனக்குள் வரும்போது அந்த கிருபை நம்மளால செய்வதற்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார். அதான் இங்க பவுல் சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம் கூட அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் chapter 9 verse 10 என்ன சொல்கிறார்? நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ, உழைக்கிறவன் நம்பிக்கையோடு உழவும், போராடுகிறவர் தான் நம்புகிற பங்கை அடைவார் என்கின்ற நம்பிக்கையோடு போராடிக்கவும் வேண்டிய போது வேண்டியதை ஆக அது நமக்காக எழுதியிருக்கிறதோ. நமக்காக இதை சொல்லுகிறது. உழைக்கிறவன் நம்பிக்கையோடு உழவும், போராடுகிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவான் என்ற நம்பிக்கையோடு போராடிக்குவோம். சோ வேலை செய்கிற நமக்கு, காரியங்களை செய்கிற நமக்கு பவுல் சொல்றாரு, அதை நம்பிக்கையோடு பங்கடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு. அதனால நாம் எதை செய்தாலும் ஒரு பலன் அடைவேன், இதுல நான் வெற்றி அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு போராடிக்கும் பொழுது அது வெற்றி நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ வேலை காரியங்களை நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய கிருபை. அந்த வேலை செய்வதற்கு அதில் ஒரு பங்கடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் இப்போ தேவன் இந்த வேலை குறித்து என்ன சொல்கிறார்? பைபிள் நமக்கு அநேக எல்லா விதத்திலும் வேதம் போதிக்கிறது. அதுதான் பைபிள் இஸ் a manual book சொன்ன. அந்த மேனுவல் புக்கை நம்முடைய ஒரு மனிதனுக்குள் வாழ்வதற்கான அத்தனை காரியங்கள் அதில் இருக்கிறது. நாம் வெறும் இதை படித்து பரலோகம் போவதற்கும், இல்ல வெறும் ஒரு பாட் இந்த பூமியில விட்டு பரலோகம் போவதற்கும், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவதற்கு மாத்திரம் இந்த பைபிள் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில அத்தனை பகுதிக்கும், அத்தனை ஏரியாவுக்கும் நாம் சக்சஸா வாழ்வதற்கு தான் இந்த மேனுவலை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த பைபிள்ல எபேசியர் புக்கை நீங்க வாசித்தால் பவுல் எழுதுகிறார். எபேசியர் சாப்டர் 1, 2 எல்லாம் 2 சாப்டரை வாசிக்கும் போது அதுல எதை பத்தி பேசுறாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான். சோ நாம் யார்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நம்ம என்னெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எபேசியர் புஸ்தகத்துல அந்த 2 சாப்டர்ல வருகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள், மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் யார், அவன் எப்படி, அவன் எதெல்லாம் பெற்றுக் கொள்கிறான், அவனுக்குள்ள எதெல்லாம் சுதந்திரமாய் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அந்த சாப்டர், எபேசியர் சாப்டர் 2 சாப்டர் அதை குறித்து பேசுகிறது. நீங்க 3 to 5 சாப்டர்களை பேசினால் அங்க ஃபேமிலி குறித்து பேசப்படுகிறது. கணவன் மனைவி குறித்து, கணவனுடைய பாவம், கணவனுடைய காரியங்கள் என்ன, மனைவியுடைய காரியங்கள் என்ன என்று இந்த 3 to 5 சாப்டர்ஸ் கணவன் மனைவி குடும்பத்தை, ஃபேமிலி குறித்து பேசப்படுகிறது. பாருங்க, எல்லா ஏரியாவில் வேதம் பேசுகிறது. புருஷர்கள் உங்கள் சொந்த மனைவிக்கு அன்பு கூறுங்கள், மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த குடும்பத்துல எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தேவன் போதிக்கிறார். சோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அவன் யார், அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் எதுக்கெல்லாம் சுதந்திரவாளி, அவன் எதை பெற்றுக் கொள்வான். ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டோம், செத்தா பரலோகம் போவது மாத்திரம் அல்ல. ஆனா அநேக நமக்கு என்ன போதித்தார்கள்னா,
கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நாம் செத்தா பரலோகம் போவோம் அப்படிதான் கிடையாது. அது இல்ல, முழுமையான சுவிசேஷம் அது கிடையாது. அந்த சுவிசேஷம் வெறும் ஆஃப் சுவிசேஷம், காஸ்பல். ஃபுல் காஸ்பல் என்னன்னா, இந்த பூமியில நாம் எப்படி வாழ முடியும், இந்த பூமியில எதெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள எதெல்லாம், இதை பேசுகிறது. அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படி கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிறது. நீங்க 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வரும்போது சொல்லப்படுகிறது, பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ இந்த பகுதியில் பிள்ளைகள் குறித்தும் வேதம் போதிக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 6 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 வேலை குறித்து பேசப்படுகிறது. ஒரு பேக்ரவுண்டாக உங்களுக்கு நான் அன்பு வார்த்தை காட்டுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானராக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமா இருக்கிற விரும்பர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களால் மனப்பூர்வமா தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். அடிமையானாலும் சுயதீனம் உள்ளவன் அவனால் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அப்போ இந்த வேலை குறித்து இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இந்த நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும் இல்லைங்களா, வேலையில எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் வேலை குறித்து போதிக்கிறார். அப்போ ஒரு மனிதனை குறித்து அவனுடைய எல்லா பாகங்களையும் வேதம் போதிக்கிறது. அதான் மேன்வேல். இந்த மேன்வேலை நீங்கள் அறிந்தால், பைபிளுடைய மேன்வேலை புரிந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதாகவும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதாகவும், அடுத்தது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் வேதம் போதிக்கிறது. இப்ப வேலை, அந்த வேலை கூட, அந்த வேலையில நாம் நன்மை பெறுவோம், கர்த்தர் நமக்கு சகாயம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம் சொல்றாரு. அவன் செய்கிற நன்மைப்படி கர்த்தரிடத்தில் பலன் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று நல்மனதோடும் ஊழியம் செய்யுங்கள். இந்த ஊழியம் அப்படின்னா வேலை, இங்கிலீஷ்ல ஒர்க்னு வருகிறது. அப்ப இந்த வேலை, இதை தேவன் போதிக்கிறார். வேலை குறித்து தேவன் பேசுகிறார். எப்படியெல்லாம் இது எல்லா விதத்திலும் ஒரு மனிதனுடைய ஏரியாவில் பைபிள் பேசுகிறது. அதனால்தான் பைபிள் இஸ் a man's manual. அதுதான் இவ்வளவு நேரம் நாம் பேசினோம். சோ நீங்கள் உங்களை குறித்து அறியணும்னா வேதத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் வேதத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மேனுவல் தெரியாதனால்தான் இந்த ஏரியால தான் நம்ம லேக்கா இருக்கிறோம். இந்தந்த ஏரியால நாம் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தந்த ஏரியால நாம் கவலையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சோ நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் இதை ஏற்படுத்தியிருக்கிறார்னா ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கொடுத்த வேலை. அப்போ இயேசு எப்படி ஆரம்பிக்கிறாரு, என் பிதா வேலை செய்கிறார், ஆகையால் நானும் வேலை செய்கிறேன். பாருங்க, பிதா வேலை செய்தாரா? பைபிள் சொல்லுகிறது பிதா வேலை செய்தார். ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பிதா வேலை செய்தாரா? பிதா வேலை செய்தாரா இல்லையா? வேதம் சொல்கிறது செய்தார். பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்து அந்த படைப்பின் நாளில முடிவுக்கு வரும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் 7ஆம் நாள் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள்
முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இங்க இந்த கிரியை இயேசு காண்பித்த அந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அதுதான் இங்க இந்த வசனம் தான் அங்க கோட் பண்றார். இப்போ அந்த கிரியைனா வேலை, works. So Father God works. அவர் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளில நிறைவேற்றினார். அப்ப பிதா வேலை செய்தாரா? வேலை செய்தார். எப்படி படைத்தார்? ஒவ்வொன்றும் படைத்தார். அவர் சொல்லி சொல்லி உண்டாக்கினார், சொல்லி சொல்லி படைத்தார். அப்ப மனிதனை கூட அவர் வார்த்தையில படைத்து, இல்லையா? மனிதனை எப்படி படைத்தார்? மண்ணினால உருவாக்கினார். மண்ணை எடுத்து ஒரு வேலை செய்தார். பாருங்க, தேவன் அவர் வேலை செய்கிறவராய் தன்னை காண்பித்தார். அந்த வேலை செய்கிறவராய் தன்னை காண்பித்து, அதுதான் இயேசு சொல்றாரு, பிதா வேலை இதுவரைக்கும் கிரியை வேலை செய்து கொண்டு வருகிறார், அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? வேலை செய்கிறேன். அப்ப தேவன் அவர் தம்முடைய கிரிகளெல்லாம் செய்து நிறைவேற்றினார். தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளெல்லாம் முடித்தார். பிதா வேலை செய்தார். பிதானவர் வேலை செய்தார். அப்போ வேலை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வேலையும் தேவனும், God and works. தேவனும் வேலையும். அப்போ தேவன் வேலை செய்கிறபடினால் இப்போ மனிதனுக்கும் அந்த வேலை கொடுத்தார், இல்லைங்களா? தேவன் எதை செய்தாரோ அதை மனுஷனுக்கு கொடுத்தார். Work is a blessing. நாம் எந்த வேலை செய்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை. அந்த மைண்ட் செட் தான் நமக்கு கிடையாது. அதிலிருந்து வருகிற வருமானம் தான் பிளஸிங்கா நினைச்சிட்டோம். ஆனா வேலையை கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதம். வேலைனால் வருகிற பலன், அதான் பவுல் சொல்றாரு, நான் வாசித்தோம், அந்த வேலை செய்கிற பலனை அடைவார்கள். அப்போ ஒரு வேலை இம்பார்ட்டன்ட்னா அதன் மூலமா வருகிற பலன் இம்பார்ட்டன்ட். வேலை இம்பார்ட்டன்ட்னா வேலைனால் வருகிற பலன் இம்பார்ட்டன்ட். நாம் நினைச்சிட்டோம் அதனால வருகிற பலன், அந்த பணம், அதன் வருகிற ஒரு ரிசல்ட் தான் பெருசா நினைச்சிட்டோம். கர்த்தர் அதனால வருகிற அந்த பலனை, அந்த சேலரி, அந்த பணத்தையோ அதனால வருகிற அந்த மெட்டீரியலோ பெருசா நினைக்கல, அதை கொண்டு வந்த வேலையை கர்த்தர் பெருசா நினைக்கிறார். பாருங்க, இந்த சத்தியம் உங்களுக்கு புரியணும். இப்போ வேலையை இம்பார்ட்டன்டா அதனால் வருகிற பணம் இம்பார்ட்டன்டா? நாம் சொல்கிறோம் அதனால் வருகிற பணம், அந்த பணத்தை வைத்து தான் அந்த வேலையை மதிப்பிடுகிறோம். அப்ப அதிகமா அதாவது நமக்கு நிறைய சேலரி எங்க வரும், அது அந்த இடத்தை நாம் தேடுகிறோம். பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த செய்த வேலை, அந்த பலன், நீங்க 10 லட்சம் வந்தா அதுதான் பெருசா கிடையாது. கர்த்தர் அந்த அதனால் வருகிற வேலைனால் வருகிற அந்த ரிசல்ட்டை விட கர்த்தர் அந்த வேலை பெருசா நினைக்கிறார். புரியுதுங்களா? அந்த வேலை பெருசா நினைப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த வேலை செய்கிற மனிதன். இப்போ ஒரு மனிதனுக்கு மதிப்பு ஒரு வேலை செய்கிறதுனால அந்த மதிப்பு கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஒரு வேலை செய்தா அதனால எனக்கு ஒரு மதிப்பு உண்டாகும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில அந்த ஒரு வேலை செய்வதனால் மனுஷனுக்கு மதிப்பு கூடுகிறது இல்லை. வேலைக்கு மதிப்பு நீங்கள் செய்வதனால அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு வரும். நான் நினைச்சிட்டேன்னா, இப்ப இந்த வேலை இருக்கனால தான், இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் சேலரி, அந்த கம்பெனி நான் வேலை செய்யறதுனால், அந்த கம்பெனி 10 லட்சம் கொடுக்கறதுனால் நான் மதிப்புள்ளவனா இருக்கிறேன் அப்படி நாம் நினைச்சிட்டோம். அது கிடையாது. பைபிள் வேதத்தின் அடிப்படையில் அது கிடையாது. உங்க மதிப்பு
நீங்க செய்த வேலைனால அல்ல. அதனால்தான் நீங்க வேலை கிரியை செய்யும் போது அந்த வேலையினால் வருகிற பலனை அடைவீர்கள். ஆனா நாம் அந்த பலனை அதிகமாய் உயர்த்தக்கூடாது. எனக்கு இவ்வளவு பேமெண்ட், இவ்வளவு சேலரி, இவ்வளவு வருது, அதை நீங்கள் உயர்த்தும் போது உங்க மதிப்பு வேலையினால் உண்டாகிறது என்று நினைக்கிறோம். ஆனா இது கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை கவனிங்க. இப்ப நீங்க உங்க வேலை செய்கிறதுனால உங்க மதிப்பு வருதில்ல, நீங்க அந்த வேலை செய்கிறதுனால் மதிப்பு வருகிறது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேலையினால வருகிற அந்த அவுட்புட், ரிசல்ட், பலன், அந்த பணம், அதனால நீ மதிப்புள்ளவன் அல்ல. நீ மதிப்பு இருக்கிறபடினால் அந்த வேலை உனக்கு என்னவா இருக்குது? மதிப்பா இருக்கிறது. அப்போ வேலை செய்கிறதுனா நீங்கள் மதிப்பாக இல்லை. நீங்க செய்யும் போது பாருங்க, இப்ப நார்மலா ஒரு ஆளு ரோட்ல ஒரு ஏதோ ஒன்று கிளீன் பண்ணியிருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, இதை கிளீன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இங்க ஒரு 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 ஹை போஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ஹை லெவல்ல இருக்கிற ஒரு ஆபீசர் வந்து அதை செஞ்சாருன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ எல்லாரும் எல்லா மீடியால வந்து அங்க நிப்பாங்க. இப்ப சாதாரண ஒரு மனுஷன் போய் அந்த வேலை செய்யும் போது அந்த வேலையோட மதிப்பு அவனுக்கு தெரியாது. இப்போ அது ஒரு பெரிய ஹையர் ஆபீஸ் வந்து ரோட்ல ஒரு வேலை செய்யறாருன்னா அது எல்லா மீடியா வந்து எல்லா ஒரு கவர்மெண்ட்டை வந்து நின்று பார்த்து செய்யும். இப்போ வேலை செய்யணும்தான், ஆனா அந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கிற பர்சன், அதே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ சாதாரண மனுஷன் ரோட் வேலை செஞ்சா சாதாரணமா பார்த்துட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு கிளீன் பண்ணிக்கிறார். ஆனா இதோ ஒரு சொசைட்டி, ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆபீசர், உயர் அதிகாரி வந்து செய்யும் போது அதை ஒரு அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு. இப்போ அவ்வளவு மதிப்பு அந்த வேலையினால வந்ததா இல்ல அந்த வேலை செய்யற மனுஷனால வந்ததா? அந்த பர்சன், அந்த வேலை. இதுதான் அற்புதமான சத்தியம். அப்ப நான் ஒரு வேலை செய்கிறதுனால் அந்த வேலைக்கு மதிப்பு வேலையினால எனக்கு வர்றதில்லை, நான் செய்கிறதுனால அந்த வேலைக்கு மதிப்பு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வேலை செய்கிறதுனால மனுஷனுக்கு மதிப்பு இல்லை, மனிதன் வேலை செய்கிறதுனால் அந்த வேலைக்கு மதிப்பு, ரெஸ்பெக்ட். அப்போ வேலை விட மனிதன் முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு நம்ம காந்தி தாத்தா ஒரு ஃபெக்ஸலா யூஸ் பண்ணாரு, அவர் செப்பலா யூஸ் பண்ணாரு. ஆனா அது ஒரு மியூசியத்துல வச்சு இப்ப என்ன பண்றாங்க, ஒரு பொருட்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண பொருள் தான். இப்ப அதை போட்டவர் யாரு? நம்முடைய காந்தி தாத்தா. அவர் போட்டதுனாலதான் அதுக்கு மதிப்பு. அந்த கண்ணாடி அவர் யூஸ் பண்ண பொருள், அந்த பொருளால இவருக்கு மதிப்பு வரல, இவர் யூஸ் பண்ணதுனால் அந்த பொருளுக்கு மதிப்பு. இதுதான் வேலை கூட. நான் ஒரு வேலை செய்கிறேன் என்றால் என் மதிப்பு அந்த வேலையில கிடையாது, அந்த வேலை நான் செய்கிறதுனால் மதிப்பு எனக்கு. புரியுதுங்களா? அப்போ மனிதன் செய்கிற வேலை விட மனிதன் தான் கர்த்தருக்கு மதிப்பானவன். ஆனா நாம என்ன பண்றோம்னா இதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும். ஏன்னா நான் செய்யற வேலை தான் எனக்கு மதிப்பு. நான் நல்ல ஒரு ஆபீசரா இருந்தா எனக்கு ஒரு நல்ல மதிப்பு அப்படி கிடையாது. நீங்க ஆபீசரா இருக்கிறதுனால எனக்கு மதிப்பு வரதில்லை, நீங்கள் உங்களை ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறதுனா அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு. அதனால்தான் வேலைக்கு மதிப்பு நீங்கள் தான் கொடுக்குறீங்க, வேலைக்கு கொடுக்கறது இல்லை. நாம என்ன பண்ணிட்டோம்னா இப்ப இந்த வேலை நான் செய்யும் போது அதன் மூலமா எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்து நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, நீ செய்வதனால் அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு. பாருங்க, இதுதான் ஒரு பெரிய சத்தியம். நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியுங்களா? இப்ப நான் போய் ஒரு வேலை செய்கிறதுனால் அந்த வேலைக்கு மதிப்பு உண்டாகிறது.
கிடையாது. நான் செய்தனால் அந்த வேலை மதிப்பில்ல, நான் போனா அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு வரும். அப்போ வேலையில ஒர்க்ல தேவன் அந்த பலனை பெருசா பார்க்கறது. உங்களுக்கு 10 லட்சம் வந்தாலும் கர்த்தர் அதை பெருசா பார்க்கறது இல்ல. ஏன்னா அந்த 10 லட்சத்தை விட நான் உருவாக்கின மனிதன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் மதிக்கத்தக்கவர்கள். புரியுதுங்களா? அப்போ வேலையினால் வர பணத்தையோ, வேலையினால் வர ஆனரோ, வேலையினால் வருகிற காரியத்தை பெருசா நினைக்க கூடாது. ஆனா நாம அதுதான் பெருசா நினைக்கிறோம். 10 லட்ச ரூபாய் சம்பளம்னா அவர் பெரிய ஆள். ஆனா கர்த்தருடைய வேலையினுடைய வீடு, கர்த்தர் பைபிள் கர்த்தருக்கு வேலை பார்க்கிறாருன்னா, நீ 10 கோடி சம்பாதித்தாலும் அந்த 10 கோடிய யாருக்கு முக்கியம்? பர்சன் தான் முக்கியம், அந்த ஆளு தான். ஏன்னா கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்த வேலை, அந்த வேலைனால அந்த பலனை பெருசா பேசக்கூடாது. ஆனா நாம இன்னைக்கு அதுதான் பெருசா பேசணும். அப்ப நம்ம மதிப்பு எதுல இருக்குது? அந்த வேலைனால் வருகிற மதிப்பு. இப்ப பல கோடிகள் வந்தால், இல்ல நல்ல போஸ்டிங் இருந்தால் அவர் தான் உயர்ந்தவர், அப்ப அவரை நாம் மதிக்கிறதா இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆனா நீங்க செய்கிறதுனால், நீங்க அந்த வேலை செய்கிறதுனால் உங்களுக்கான மதிப்பு வருகிறது. அதான் கர்த்தர் மனுஷனுக்கு வேலை கொடுத்ததுனால அவன் கீழானவனாக அல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு உள்ள ஒரு மனிதன். அதனால்தான் பாருங்க, நீதிமொழிகள் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 10 verse 23 22 10:22 நீதிமொழிகள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை. அப்போ வேதனை அற்ற ஒரு ஐஸ்வரியத்தை நாம் பெறுவது எப்படி? அதனால் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பைபிள் பேசுகிறது. இப்போ உங்க மதிப்பு உங்க வேலையில இல்ல, நீங்க வேலை செய்கிறதுனால அந்த வேலைக்கு மதிப்பு வருகிறது. அப்போ வேலை கூட உயர்ந்தவருக்கு யாரு குறித்து மதிப்புள்ளவர் யாரு குறித்து பேசுது பைபிள்னா, அதை செய்கிற பர்சன். அப்ப வேலையில போகும்போதெல்லாம், இப்ப நான் போய் வேலை செய்யறதுனால் அந்த வேலைக்கு மதிப்பு கிடையாது. உங்கள் வேலை மதிப்பு நீங்கள் கொடுக்கிறதுனால். இப்போ ரோட்ல வேலை செய்கிற அந்த பர்சனால் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சாதாரண மனுஷங்க வேலை செஞ்சா சாதாரண வேலை நினைக்கிறோம். ஆனா அது ஒரு பெரிய ஆளுக்கு வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு மதிப்பு அந்த பர்சன் கொடுத்ததுன்னா, அப்ப நீங்க எந்த வேலை செய்தாலும் இப்ப அதை விட பெருசு யார நினைக்கணும்? நான். இப்ப நான் இந்த வேலை செய்யறதுனால் இப்ப நான் இந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கிறேன். ஆனா நமக்கு உள்டா இருக்குது. எப்படின்னா, இந்த வேலை செய்யறதுனால் அதனால ஒரு மனுஷன் மதிக்கத்தக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு 10 லட்சம் சேலரினா அந்த வேலைனால அவன் மதிப்புள்ளவனா இருக்கிறான். கிடையாது. இந்த பைபிள் ஆர்டர் பத்தி அப்படி கிடையாது. பைபிளுடைய ஆர்டர் வேலை செய்து அந்த வேலைனால நீ பெரிய ஆளா காட்டுறது பைபிள் கிடையாது. ஆனா உலகத்தில் அப்படி நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஆனா சத்திய வசனம் வேதம் என்ன சொல்கிறதுனா, இப்ப நான் போய் செய்ததுனா அந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கிறது யாரு? நான். ஏன்னா அந்த வேலையை விட அது செய்த பர்சன் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்டா. அப்போ வேதனை அற்ற ஒரு ஆசீர்வாதம், வேதனை அற்ற ஒரு ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஒரு காரியங்கள் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இப்போ உங்க ஃபர்ஸ்ட் வியூ வேலையில இந்த வேலையை நான் செய்யும் போது அதனால எனக்கு நிறைய
பெருசா நினைக்க கூடாது. ஏனென்றால் இப்ப நீங்க போய் அந்த வேலை செய்யும் போது அந்த வேலையில பல லட்சம் ரூபாய் பணம் வந்தாலும் அதை விட பெருசு யாரு? நான். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள புரியணும். இப்ப நான் போய் வேலை செய்யறேன், அந்த வேலையில பல கோடிகள் வரலாம், பல கோடி ரூபாய்கள் வரலாம். ஆனா என்னுடைய மதிப்பு அந்த 10 கோடிகளோ பல லட்சத்தில் இல்ல. இப்ப அதை கொண்டு வரது அதை விட மதிப்பு உள்ளவன் நான். அப்படி நீங்க நினைக்கும் போதெல்லாம் இப்ப நீங்க அந்த வேலை